ஸோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருங்க மல்டிஎஸ் டெக் தமிழ் இருக்குது நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே பார்த்துருக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரஃபேல தான் கைஸ் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரஃபேல தான் நீங்களே தமிழில் பார்த்துருப்பீங்க. என்னடா ஆல்ரெடி ஓப்பன் பண்ண கிரேட்டஸ்ட் ரஃபேல் அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா தாங்க சொன்னேன். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இது யாரோடதுடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இப்போ நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ நம்ம பீஸ்ட் பேப்ளேட் ப்ரோ இருக்காரு. ஸோ இது நம்ம பேர் தான். சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்? இந்த பே அந்த பே அந்த பே தான் இந்த பே. இது என்ன ஸ்டிக்கர் எல்லாம் உள்ள இருக்கும், அதை பிரித்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாரு. ஆமாம், அவ்வளோதான். அன்பாக்சிங்ன்றது இவ்வளோதான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஸோ இப்போ வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிற அப்படின்னா, நம்ம சேனல்லே ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கார். ஸோ இன்ட்ரோலே சொல்லி இப்போ பீஸ்ட் பேப்ளேட். ஸோ அவரோட சேர்ந்து இந்த ஒரு டைனமைட் பெலியல் கிரேட்டஸ்ட் ரஃபேல தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே இன்ட்ரோவில் பார்த்துருக்கலாம் இந்த பேவை. அண்ட் இதாங்க நம்ம பேப்ளேட் பஸ் டிபியோட டைனமைட் பெலியல்னு வாயில் வருது கிரேட்டஸ்ட் ரஃபேல். இதை வந்து உங்களோட கொடை தூக்கி பே நல்லா கொடை தூக்கி. ஆமாம், அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ அதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் இது டக்ரா டாமியோடது. அண்ட் இதை நான் எங்கே வாங்கினேன்னா, ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஒரு லாட் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த லாட்டில் எனக்கு இந்த ஒரு பேப்ளேட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு லாட்லேருந்து வந்தது தான். ஸோ அதுலேருந்து எனக்கு கிடச்ச பேப்ளேட் இது. அண்ட் டக்ரா டாமி அது ஜப்பான்லேருந்து வந்தது. சரிங்க, ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேப்ளேட் பஸ் டிபி, இதான் இந்த ரஃபேலோட ஃபோட்டோ. அண்ட் டக்கரா டாமி அண்ட் இந்த பேவோட ஓனரோட ஃபோட்டோ இங்கே தந்திருக்காங்க. ஸோ ரஷாத் இவர் பேர். அண்ட் இது அந்த அம்பர்லா கிமிக். ஸோ சைட்லலாம் எதுவும் இருக்காது. ஸோ இதை பற்றி தந்திருப்பாங்க. அண்ட் பேக் சைடு வந்துட்டோன்னா இதோட பார்ட்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ இதான் கிரேட்டஸ்ட் ரஃபேல். அண்ட் இதோட டிஸ்க் ஓவர் ஸோ டிஸ்க் ஓவர். அண்ட் ஃபைனலாக ஹை எக்ஸ்டெண்ட் ப்ளஸ். ஸோ இந்த எக்ஸ்டெண்டுங்கிற டிரைவர் ஃபஸ்ட்டு நம்ம ஜெட்டா கீலிஸோட விட்டுருப்பாங்க. அண்ட் அதே எக்ஸ்டெண்ட் ப்ளஸ் ஆக்கினாங்க. அண்ட் எக்ஸ்டெண்ட் டேஷ் ஆயிடுச்சு இப்போ அது. ஸோ ஒரு நல்ல ஒரு டிரைவர். ஸோ பேலன்ஸ் டைப் டிரைவர், 3 மோடு மாறலாம். அண்ட் அதோட கிமிக் பற்றி தந்திருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பர்ஸ் லாக்கர் சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 மோட். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பாக்ஸில் அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ரைட் ஸ்பின் அண்ட் பேலன்ஸ் டைப் பேன்னு தந்திருக்காங்க. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நினைக்கிறேன், வளவலன்னு பேசாமல் பாக்ஸை. ஸோ வளவலன்னு பேசிட்டு என்ன வளவலன்னு பேசுறேன்னா பிரிக்க முடியாது அப்படின்றாங்க. இன்னும் பிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதாவது ஆல்ரெடி பேசி தான் நம்ம ஜாப்பனீஸ் நண்பர் கொடுத்துருந்தாரு. ஆனால் உள்ள அப்படியே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸ் நம்பர் இல்லைங்க, இவர் வந்து ஆதம் பார்க்கும் நண்பர் தான். ஜாப்பனீஸ் ஏமாத்துறாரு நம்பர். ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ள புதுசாக தான் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். வேறு எதுவும் உள்ள எடுத்தோடனே சப்ஸ்கிரைபர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆமாம். ஸோ உள்ள பே இருக்குது. அண்ட் ஸ்டிக்கர்ஸும் இருக்குது. என்ன ப்ரோ ஸ்டிக்கர்ஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் இவ்வளோ இருக்குது? ஆமாம், அது வந்து கொடை தூக்கினதுக்கப்புறம் ஒரு 4 வரும், அதை மறந்துட்டேன். கொடைக்கு பின்னு கொடைக்கு மேலே. சரி ப்ரோ சொல்கிறாரு. ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஒட்டுறீங்களா? ஓகே, உங்கள் பேவை இழக்க ரெடியாக இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் நான் ஒட்டுறேன். இல்லை பரவாயில்ல, நானே ஒட்டிக்கிறேன். இல்லை நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணாலும் சொல்லுங்கள், நான் ஒட்டிக்கிறேன். நைட்டுக்குள்ளே ஒட்டி காலையில் தந்துடுறேன். ஓகே ப்ரோ. இல்லை வேணாம். நம்மளோட சேனல்லே பார்த்துருக்கீங்க, நம்ம ஸ்டிக்கரே இவர் தான் ஓட்டினாராமா, இவர் ஸ்டிக்கர் நம்ம எப்படி ஓட்டுறோம். ஆமாம். ஸோ அந்த விஎஸ் செட்டை பார்க்கலையே நான் பார்த்துருங்க, மறக்காமல் அந்த அன்பாக்சிங் போட்டிருப்போம் பீஸ் பேப்ளேடில். ஸோ இவ்வளோ தாங்க பேக்கில் இருக்குது. ஸோ ஒரு லேயர் டிஸ்க் டிரைவர். ஸோ ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரோ, நான் பிடிச்சிக்கிறேன். ஸோ என்ன அதாவது சேம் சேமா? ஆமாம், சேம் பட் டிஃப்ரெண்ட். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னோட சேனலில் செகண்ட் ஜாப்பனீஸ் பே கைஸ். ஸோ ஃபஸ்ட் டிபிபி வந்துட்டு நிறைய பண்ணிட்டேன். அன்பாக்ஸ் வந்து இதுதான் செகண்ட். தேர்ட் நினைக்கிறேன். பால் ட்ரேக் பண்ணிக்கிறேன். அன்பாக்சிங் பண்ணல, அது ரிவ்யூ தான் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஸோ வந்துட்டு செகண்ட். ஆமாம், வேனிஷ்க்கு அப்புறம் இதுதான். ஸோ வேனிஷ் வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன பையனை அந்த அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் இது என் கையில் இருக்குது. ஸோ அதே பேக்கிங் தான். பேக்கிங்கில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஃபஸ்ட்டு லேயர் செம்ம ஹெவியாக இருக்குது தூக்கணுன்னு. அண்டு டிஸ்க்கு ஏன்னா கைஸ் இதில் ஏன் ஹெவியாக இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எந்திரிக்கிறதுக்கு வந்து பேக் சைடில் உங்களுக்கு ஒரு இவ்வளோ பெரிய மெக்கானிசமே ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங்கு. ஸோ இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள், ஒரு கரெக்டாக சொல்ல போனால் ஒரு
பிளேசஸில் உங்களுக்கு ஸ்ப்ரிங் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டான டைமில் ரெக்ரூட் ஆகும்போது தான் உங்களுக்கு இதுக்கு வந்து கரெக்டாக இப்படி தூக்கும். நீங்கள் சும்மாலாம் இப்படி தூக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பே கொஞ்சம் அடி வாங்கினா மட்டும்தான் அது தூக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசத்துக்கே அவ்வளோ வெயிட் இருக்கும். ஸோ அந்த லேயர் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஹெவியஸ்ட் லேயராக இருக்கும் நம்மளோட டிபியில். ஏன்னா லேயர்ஸ் எல்லாமே வெயிட் கம்மியாக தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் இது ஸோ ஒரு பேவே வந்து ஒரு மாதிரி வெயிட்டான பே தான். பட் இது டிஃபென்ஸ் டைப்பில் இந்த வெயிட்டே இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். பட் இதுவே ஸ்டாமினா டைமில் இந்த டிஃபென்ஸோட இந்த பேவோட வெயிட்டே இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அட்டாக் வந்து பேஸ்ட் ஆன் அட்டாக் ஆப்போசிட் பேஸ் தான். ஸோ பேலன்ஸ் வந்து ஃப்ரீ சொல்லுவார். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஏன்னா அந்த பேவை நம்ம வச்சு ஒரு வருஷம் இப்போ கொட்டி இருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதனால தாங்க இவரோட இந்த பேயை நான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஸோ அவரோட ரிவ்யூ கேட்போம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டார் லேயர் பற்றி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்க்கு பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒரு நல்ல ஒரு டிபி டிஸ்க். ஸோ ஸ்டார் எத்தனை ஸ்டார்னு நினைக்கிறீங்க ப்ரோ நீங்கள் டிஸ்கில்? நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க கைஸ். இருங்க, என்ன ஜூம் ஆக மாட்டேங்குது, ஐ மீன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஸ்டார்னு நினைக்கிறீங்க ப்ரோ? 3 ரொம்ப ஃபாரவேல இருக்கீங்க. 1 ஸ்டார் தான் ப்ரோ. 1 ஸ்டார் டிஸ்க் கேஸ். ஸோ பரவாயில்ல, வச்சிடலாம். இருங்க சுகேஷ், நான் நம்ப மாட்டேன், செக் பண்ண போகிறேன். 1 தான், பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், 1 தான் இருக்குது கேஸ். ஸோ பரவாயில்ல. சரி, நம்புங்க. 1 தான். அண்ட் ஃபைனலாக நம்மளோட டிப்பு. ஸோ இந்த டிப்பு தாங்க கேஸ் ஒரு செம்மையான டிப்பு. ஸோ ஹை எக்ஸ்டென்ட் ப்ளஸ். ஸோ 3 மோடு மாற்றலாம். நல்லா இருக்குது, கலருமே நல்லா இருக்குது. அண்ட் டேஷ் டைவர். இது வந்து பெருசாக இல்லை கைஸ். இது வந்து நீங்கள் என்ன தெரியுமா, சிம்பிள் மெக்கானிசம் தான் கைஸ். ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டார்டிங் இது இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே வைப்பீங்க, அதுக்கப்புறம் இங்கே மொத்தம் 3 இடம் இருக்கும், ஓகே கைஸ். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்டில் இருப்பீங்க, அப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே வைப்பீங்க, அப்புறம் இன்னொரு ஸ்டெப் மேலே வைப்பீங்க. இதோட டிரைவர் வந்து வெளியே வர நம்மளோட அட்டாக் டிஃபென்ஸ் ஸ்டாமினா வந்து அது டிஃபைன் பண்ணும். டக்கரா டாமி ஓனர் சொல்லியிருப்பார், என்ன வச்சு தான் பே கிரியேட் பண்ணிட்டா போச்சுன்னு பண்ணியிருக்காங்க சார். சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் இது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த பே பிளேட் பற்றி சொல்லணும்னா. ஸோ ஃபஸ்ட்டு லேயர், டிஸ்க் அண்ட் டிரைவர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி இதோட கிளிக்கோட டெஸ்ட்டை பார்த்தோம்னா கிளிக்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை பற்றி நம்ம உங்கள் வீடியோவில் பண்ண மறந்துட்டோம் ப்ரோ. பரவாயில்ல. ஒரு டைட்டான கிளிக்ஸு. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான கிளிக்ஸு. ஸோ நான் இந்த பேக்கு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் கைஸ், ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிடுங்க ப்ரோ. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதை பற்றி நான் பேச விரும்பலை. அதாவது இந்த ஒரு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ 3 விஷயம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. இதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ நம்ம ப்ரோ பேசுவார். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 2 விஷயம் இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இதை பற்றி பார்ப்போம். ஸோ இது என்னன்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக கஸ்டமைஸ் கைடு கைஸ். ஸோ இந்த கைடில் வந்துட்டு இந்த பே வந்துட்டு எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரிலீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எனக்கு தரல. ஸோ இனி இது ஓரமாக வச்சிடலாம். அண்டு ஸ்டிக்கர் இருக்கு கைஸ். ஸோ இதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் இப்போ ஒட்ட போகிறேன் நான். ஸோ அதை நான் ஒட்டுற கேப்பில் நம்ம ப்ரோ இதை பற்றி பேசுவார். ஸோ என்னன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா என்ன கைஸ் இருக்குது சொல்லுங்கள், இது என்னடா இருக்குது, ஏன்டா திருப்பி அப்படிங்க உங்களுக்கு. சார் இதை பிரிண்ட் பண்ணுறதுல ஒரு ரூபா வாச்சு செலவாகும்ல, அட்லீஸ்ட் 1 ரூபா செலவாகும். ஏன் ஃப்ரீ ஆகும்? 1 ரூபா எதுக்குடா வேஸ்ட் பண்ணுறீங்க? அந்த 1 ரூபாவை சேவ் பண்ணி ஏதாவது குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், வேறு தான் பண்ணலங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பேர் வச்சுன்னா அடித்தானா கூட, ஒரு நாளைக்கு 1 ரூபா வச்சு 1000 ரூபா தடுத்திங்கன்னா கூட 30,000 ரூபா டே. அதை வச்சு நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக கண்டென்ட் பண்ணலாம் டே. அதை போய் வேஸ்ட் பண்ணுறீங்களா? என்னடா இருக்குது? அட போங்கடாடி, தப்பு எல்லாம் வச்சு கிழிச்சிடணுங்க. சரி ப்ரோ, போதும், ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டீங்க அதை. பாவம் ஒரு பேப்பர். இனிமேல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரேங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டிக்கர்லாம் நம்ம பீஸ்ட் பே பிளேட் ப்ரோ ஒட்டி தந்துட்டாருன்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் நான் தான் ஒட்டினேன். ஸோ வராது கைஸ், அது எப்படி சொல்கிறாங்க, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவரே சொல்லியிருப்பார் அவர் கொட்டை வராதுன்னு. ஸோ இதோட எந்த ஒரு சீரீஸில் 3ஆவது பேப்ளேட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ரோவோட சேனல்லே 2 பேப்ளேட் பார்த்துருப்போம். ஸோ ஸ்ப்ரைஸ் அண்ட் வால் ட்ராக் அண்ட் ரஃபேல் இருக்குது இப்போ நம்மகிட்ட. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஸோ பேவே பார்க்க செம்மையாக இருக்குது. அண்டு பார்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, இந்த பேயில் வந்துட்டு லோ மோடும் இல்லை, ஹை மோடும் இல்லை ப்ரோ. பார்த்தீங்களா, அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? மற்ற பேலெல்லாம் இருக்கும். அண்ட் இந்த டிவி பேல இல்லை. ஸோ வெறும் ஒரே மோடு தான், லோ மோடு மட்டும் தான். ஸோ ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் பின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஹைட்டே ஏற்றாமல் வச்சுருக்கோம் நம்ம இப்போது. ஸோ ஃபஸ்ட் ஒரு டெஸ்ட் பின் பார்த்துடலாம்.
ஸோ இந்த விங்ஸ் இதுதான் கைஸ் கிமிக். ஸோ அப்படியே மேலே போகும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பேவை விட்டுட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒரு டெஸ்ட் பின் மட்டும், அப்புறம் நம்ம பேட்டில் பார்ப்போம். ஸோ 3, 2, 1 நெத்தியடி. ஓகே, ஸோ பே வந்துட்டு ஸ்டேடியமில் போயிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சைடில் தெரியும் கைஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் வந்து உங்களுக்கு இதை நோக்கி வரும் பாருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக மேலே வருது. உங்களுக்கு இங்கேருந்து கிளியராக தெரியுது. அது சைட் வியூஸு இன்னும் நல்லாவே தெரியுது. ஸோ டாப் வியூவில் உங்களுக்கு நான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், நல்லாவே மேலே வந்திருக்கு. தெரியுதா? கை வச்சு காட்டுறாரு பாருங்க. இப்போ ரெட் கலரில் ஹாலோ, அந்த ஹாலோ மாதிரி வந்திருக்கு, ஒரு ரிங்கு மாதிரி. ஸோ இப்போ அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா மேலே வந்துடும். யா, இப்போ நல்லா ஃபுல் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியோ சவுண்டு கேட்டால் ஃபுல் ரிலீஸு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வச்சோன்னு அடிக்கும் பாருங்கள், தெரியுதா? ஆமாம் கைஸ், ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்டாப் ஆனானே, ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸோ அந்த நீங்களே பார்க்கலாம். அந்த ஒரு கடைக்கு கூட 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 பே கூட கூட நடக்கலாம். ஸோ லிட்டரலாக ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது பேவே. ஸோ இந்த பே ரிலீஸ் ஆனப்பே வச்சு மீமெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ லைக் பேஸ்கெட்டு இது கம்பேர் பண்ணி. அண்ட் ஃபைனலி இது இப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை போடணுன்னா ஒன்றும் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பேட்டில் பார்த்துடலாம். ஸோ ஆப்பனண்ட்டை நம்மகிட்ட பெலியல் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் பேட்டில். ஸோ கைஸ் இப்போ ஒரு டெஸ்ட் பேட்டில். ஸோ நம்ம கிரேட்டஸ்ட் ரஃபேல் வர்சஸ் பெலியல். ஸோ 3, 2, 1 ரஃபேல் ஸ்ட்ரைட்டாக வெளியே கைஸ். கைஸ் இது ஒரு மேலே லான்ச். ஸோ இன்னொரு லான்ச் பார்ப்போம். ஸ்லோமோவில் போடுங்க. ஸோ ஓகே, ஸோ அகைன் ஒரு ரீமேட்ச். ஸோ 3, 2, 1 அடேங்கப்பா, இன்னும் ரஃபேல் வேர்ஸ்ட் கைஸ். ரஃபேல் ஒன்றும் காம்படிஷனில் இருக்குது கைஸ். இல்லை ரஃபேல் இல்லை, வெளியல். அது வெளியல் தான். ரஃபேல் தான் இது காம்படிஷன் இருந்துச்சு. ஏடே என்னது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ இருக்கு. சரி ஓகே கைஸ், லாஸ்ட் ஒரு ட்ரை கொடுப்போம் கைஸ். லாஸ்ட் லான்ச் பார்த்துருவோம். ஓகே கைஸ், ஸோ தேர்ட் ஒரு மேட்ச். ஸோ சம்மந்தமே நம்ம ரஃபேல் பேர்ஸ்ட் ஆச்சு போனது. சுந்தரம் இந்த கேஜை மூடி இருக்கோம். ஸோ 3, 2, 1 ஃபைனலி பேட்டில் பாருங்கள். வெளியல் அப்படியே பறக்குது. ஸோ 3 கியர் அட்டாச் பண்ணியிருக்கேன் வெளியலில். எஃப் கியர், எல் கியர் அண்ட் வி கியர். ஸோ அந்த ஒரு பேஸ்கெட் மாதிரி வந்திருக்கு மேலே 2 இது. ஸோ ஃபுல்லாகவே இதாகிடுச்சு கைஸ். ஸோ நம்ம ரஃபேலு அந்த வின்னர்ஸ் ரஃபேலா. ஃபைனலி ரஃபேல் ஜெயிச்சிருக்கு கைஸ், அதோட கிமிக்கோட. ஸோ வேறு லெவல். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பே. ஸோ ஆமாம், நான் கூட மொக்க பே நினச்சேன். ஆனால் டக்கராட்டம் வச்சு செதுக்கி இருக்காங்க அந்த பேவை, எப்பவும் போல் எல்லா பேவையும் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு கிமிக் அண்ட் இத்தனை ஸ்ப்ரிங் அண்ட் பேமே சரியான ஒரு வெயிட்டான பே. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம ஒரு வெயிட் டெஸ்ட் பண்ணுவோம். அதனால் இதையும் வெயிட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா சரியான வெயிட்டாக இருக்குது இந்த பேவே. சரிங்க கைஸ், 0ல் இருக்குது. அண்ட் வச்சோனே 73 கிராம்ஸ் கைஸ். ஸோ நாட் பேட். ஆனால் லூயினர் வந்து 76 சம்திங் வந்தது. லூயினரோட லைட் வெயிட் தான். பட் இதோட லேயர் மட்டும் மெட்டல் இல்லை. ஆமாம், மெட்டல் இல்லை. மெட்டல் இல்லாமலே 76ங்கிறது பெரிய விஷயம். லேயரில் வந்துட்டு பெருசாக மெட்டல் எதுவும் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த பேவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இதோட எக்ஸ்ட்ரா மோட்ஸ் வச்சு பேட்டில் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம பீஸ்ட் பேபிளேட் ப்ரோவோட ஒரு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேவை பற்றி யாராவது சொல்ல நினைக்கிறீங்களா ப்ரோஸ்? இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ்? இந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட தான், இந்த கூட எக்ஸ்ட்ரா ஸ்பின்ஸ் கிடைக்கும். ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் இந்த கூட தான். ஏன்னா அந்த கூட போய் இந்த ஸ்டேடியமோட டிவி ஸ்டேடியம்னா பரவாயில்ல. ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம்ஸில் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த சைடில் போகும்போது இடிக்கும். அந்த சைடில் போய் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் மித்தபடி எதுவும் இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இது ஒரு டிஃபெக்டே பிரச்சனை. ஆக்சுவலி ஸ்ப்ரிங் வந்து சரியாக ரிலீஸ் ஆகாது. ஸோ ஒன் சைடு மட்டும் தூக்கும். ஒன் சைடு தூக்கும்போது பே வந்து டோட்டல் அன்பேலன்ஸ் ஆகி சீக்கிரம் நின்றோம். சம்டைம் அந்த கிமிக்ஸே வேலை செய்யாது. அது மட்டும் அந்த ஸ்ப்ரிங் பிரச்சனை தான். பட் அது அவ்வளோ மோஸ்ட்டாக வராது. ஸோ சரியில்லாத லான்ச்சில் தான் வரும். ஸோ உங்கள் லான்ச் கரெக்டாக இருந்தால் அந்த பே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் கைஸ். ஸோ கேட்டிருப்பீங்க நீங்களே. ஸோ அந்த ஒரு ஸ்ப்ரிங் தான் எல்லாமே. ஸோ எனிவேஸ் இதோட நீங்களும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ உங்கள் அவுட்ரோ கொடுத்துருங்க. அவ்வளோதான். பாய் கைஸ், வரட்டா. ஸோ ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.